السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அரபு மொழியில் சுத்தம் என்றால் பொதுவாக நாங்கள் எல்லா அசுத்தங்கள்லிருந்தும் நாங்கள் விலகிக்கிறதுக்கு சுத்தம் என்று சொல்லலாம். அது சாதாரண ஊற்றப்பட்டதாய் கேளும், தூசிப்பட்டதாய் கேளும். அப்போ இப்படி அசுத்தமான விஷயங்களை விட்டு நாங்கள் ஒதுங்கி இருக்கிறதுக்கு, சுத்தமாகிக்கிறதுக்கு அரபு மொழியில் சுத்தம் என்ற வார்த்தையை பாவிப்பாங்க. ஆனால் மார்க்கத்தில் எது சுத்தம் என்று கேட்டால் எது சுத்தம் என்று சொல்கிறேன்னு சொன்னால், தொழுகைக்கு எதெல்லாம் தேவையோ, அதை சுத்தம்ன்ற விஷயத்தில் எதெல்லாம் தேவையோ அதை தான் மார்க்கம் சுத்தம் என்று சொல்லும். வுது என்பது தஹாரத்தில் அடங்கியது. இப்போ வுது இல்லாமல் ஒரு ஆளுக்கு தொழுகைக்கு வர முடியாது. அப்போ இதுக்கு மார்க்கம் சுத்தம் என்று சொல்லும். அதே மாதிரி குளிப்பு கடமையான நிலைமையில் ஒரு ஆளுக்கு தொழுகைக்கு வர முடியாது. அப்போ அவர் குளித்து தன்னுடைய அந்த முழுக்க நிறைவேற்றிக்கணும். அப்போ அது விட்டு அந்த முழுக்க விட்டு அவர் சுத்தமாகிறதுக்கு மார்க்கம் தஹாரத் சுத்தம் என்ற வார்த்தையை பாதிக்கும். அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் நஜீஸ் என்று இருக்குது. சில நேரம் எங்கட பார்வையில் அது நஜீஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மார்க்கம் அது நஜீஸாக பார்க்கும். உதாரணத்துக்கு ரத்தத்தை எடுத்துக்கொண்டா, நாங்கள் சின்ன வயசுல ரத்தம் வந்தால் அப்படியே வாயை எடுத்து உறிஞ்சிருப்போம் ரத்தத்தை. ஆனால் மார்க்கம் ரத்தத்தை நஜீஸாக பார்க்குது. அப்போ இந்த ரத்தத்தை விட்டு சுத்தமாயிக்கணும். அதே மாதிரி இன்னும் பல நஜீஸுகள் பின்னால் வரும் இன்ஷா அல்லாஹ். அந்த விஷயங்களை விட்டு சுத்தமாக இருக்கணும் என்றதை தான் மார்க்கம் தஹாரத் சுத்தம் என்று சொல்லுது. அப்போ சுத்தம் என்றது ரெண்டு வகையாக பார்க்கலாம். ஒன்று, அரபு மொழியில் அந்த சுத்தத்துக்கு என்ன அர்த்தம், பொதுவாக எல்லா விஷயங்களை விட்டுனா சுத்தமாக ஆகிக்கிறதுக்கு சுத்தம் என்று சொல்லப்படும். மார்க்கத்தில் சுத்தம் என்றால் அது என்னான்னு கேட்டால், தொழுகைக்கு எந்தெந்த விஷயங்களில் மனிதன் சுத்தமாகிக்கணுமோ, எந்த விடயங்களை மனிதன் செய்யணுமோ சுத்தம் என்ற அடிப்படையில், அது வுதுவாய்க்கேலும் குளிப்பாகிக்கேலும் மார்க்கம் நஜீஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை விட்டு சுத்தமாகிறது, அதை நீங்கி இருக்கிறது. இப்படியான விஷயங்களுக்கு சுத்தம் என்று சொல்லப்படும். அடுத்த விஷயம், இந்த இஸ்லாம் மதத்துடைய ஒரு மிக முக்கியத்துவமான விஷயம்தான். ஏனைய மார்க்கத்தில் இல்லாமல் இஸ்லாம் அதில் ஒரு ஸ்பெஷலாக இருக்குது, வித்தியாசமாக இருக்கிறதுன்னு சொல்கிற விஷயம்தான் இந்த சுத்தம். நாங்கள் பார்க்குறோம் சில மதங்கள் அசுத்தத்தையே மார்க்கமாக எடுத்த மதங்களும், மாட்டுடைய இதை அருந்தக்கூடிய மதங்கள், அதை வணக்கமாக செய்யக்கூடிய மதங்கள். அப்போ இஸ்லாம் சுத்தத்தை மிக ஒரு போதிக்கக்கூடிய மார்க்கம்டா அது இஸ்லாம். எந்த அளவுக்குண்டா, ஒரு நாளைக்கு 5 முறை நாங்கள் வுது செய்கிறோம், முகம் கை காலெல்லாம் கழுவுறோம். எந்த அளவுக்குண்டா, இன்றைக்கு சில வைத்திய ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, முஸ்லீம்களுக்கு தோல் நோய் மிச்சம் குறவு. ஏண்டா எங்களோட உடம்பு என்ன செய்யப்படுது, ஒவ்வொரு நாளும் 5 முறை எங்களோட வெளிக்கு தெளிப்படக்கூடிய உறுப்புகள் கழுவப்படுது. அப்போ இஸ்லாம் சுத்தத்தில் அவ்வளோ கவனிப்பு செலுத்துது. அதே மாதிரி நாங்கள் பார்க்கலும், மனிதர்கள் எங்கெல்லாம் அதிகம் ஒன்று சேருவாங்களோ அந்த இடங்கள்ல மார்க்கம் குளிக்கிறத ஒரு வலியுறுத்துது. ஜும்மாக்கு குளிக்கிற சுன்னத்து, அதே மாதிரி மலை தேடி தொழுக, இதை மாதிரி மக்கள் எங்கெல்லாம் ஒன்று சேருவாங்களோ இந்த இடத்துல இஸ்லாம் குளிச்சுட்டு போங்கன்னு சொல்லுது. ஏண்டா, குளிக்காமல் இருக்கிற நேரத்தில் மேலே வரக்கூடிய வேர்வைகள், இதால் வரக்கூடிய நாத்தங்கள், இதில் மற்றவங்க தொந்தரவாக கூடாது என்றதுக்காக இஸ்லாம் என்ன செய்து, நீங்கள் ஒன்று சேர்ற இடங்களுக்கு வரக்கொல குளிச்சுட்டு வர்றது சுன்னத்தாக இஸ்லாம் ஆக்குது. அதே மாதிரி நகம் வெட்டுறதாக இருக்கலும், பல்ல தீட்டுறது எந்த ஒரு மார்க்கமும் சொல்லாதது. இஸ்லாம் மிஸ்வாக் செய்கிறத ஒரு பெரிய ஒரு அமலாக ஆக்கிருக்குது. எந்த அளவுக்குண்டா, நீங்கள் மனைவியை சந்திக்க போகிறேன்டா மிஸ்வாக் செஞ்சுட்டு போங்க, காலையில் எழுந்து ஒன்று மிஸ்வாக் செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தால் வாய் மாற்றம் அடையுதுண்டா, சாப்பாடு சாப்பிட்றீங்க, இதால் அவங்களோட வாயில் சின்ன ஒரு ஸ்மெல் டிஃபரெண்ட் ஆகுது, வாயில் அந்த வாசம் வித்தியாசமாகுதுண்டா, அந்த டைமில் மிஸ்வாக் செய்யுங்க. அதை இஸ்லாம் முஸ்தஹப் என்று சொல்லுது, சுன்னத்தாக்குது. இப்போ அந்தளவுக்கு சுத்தத்துடைய விஷயத்தில் கவனிப்பு செலுத்துகிற மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். அவ்வளோ இஸ்லாம் மார்க்கம் சுத்தத்துக்கு ஒரு முக்கியத்துவம் செலுத்திருக்குது. சரி, அப்போ இந்த விஷயங்களோட அப்போ நாங்கள் வுது
குளிப்பு இப்படியான இந்த சுத்தங்களை நிறைவேற்றுறதுக்கு தேவையான சாதனம் என்னான்னு பார்த்தா பிரதான சாதனம் என்ன? தண்ணி தான் தேவை. சுத்தத்துக்கு தேவையான சாதனம் தண்ணி. அப்போ தண்ணி என்று வரக்கொல எப்படியான தண்ணிகளில் எங்களுக்கு சுத்தம் செய்யலும், வுதுவாய்க்கலும், குளிப்பாகைக்கலும், நஜீஸ்களை நீக்கிறதாய்க்கலும், இதை எப்படியான தண்ணிகளில் செய்யலும்? உலகத்தில் உள்ள தண்ணிகளில் எந்தெந்த வகையான தண்ணிகள் எங்களுக்கு பயன்படுத்தலும் என்றால் உலமாக்கள் சொல்கிறாங்க, இயற்கை படைக்கோலத்தில் இருக்கக்கூடிய இயற்கையாக உண்டாகி இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் பாவிக்கும். அதை என்னென்ன தண்ணி என்று வரையறைச்சும் உலமாக்கள் சொல்கிறாங்க. ஒன்று வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழை தண்ணீர், இந்த மழை தண்ணியை சேர்த்து வச்சு எங்களுக்கு என்ன செய்யலும்? சுத்தத்துக்கு பாவிக்கலும். கடல் தண்ணி, கடல் தண்ணியும் சுத்தத்துக்கு பாவிக்கலும். கிணத்து தண்ணி, அதே மாதிரி ஆற்று தண்ணி, ஊத்து தண்ணி, அதே மாதிரி பனிப்பாறைகளில், அதாவது சில நாடுகளில் பனிப்பாறைகளையும் இந்த பனிப்பாறைகள் உருகி வரக்கூடிய அந்த தண்ணி அதுவும் சுத்தமான தண்ணி தான். அப்போ இப்படியான உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த இயற்கையான தண்ணிகள் எல்லாத்தையுமே எங்களுக்கு சுத்தத்துக்கு பாவிக்கலாம். இதெல்லாம் தண்ணீருடைய வகைகளில் சேரும். இதுக்கான ஆதாரங்களை உலமாக்கள் காட்டுறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், அன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் தஹூரா, நாங்கள் வானத்திலிருந்து இறக்கக்கூடிய இந்த தண்ணி இது தஹூரான தண்ணி, அது சுத்தன்ற அதே சுத்தம் தான். அதே நேரத்தில் அந்த தண்ணியை சுத்தத்துக்கும் பாவிக்கலாம் என்று சொல்லக்கூடிய அந்த தஹூர்ன்ற வார்த்தையை அல்லாஹ் தண்ணிக்கு பாவிச்சுக்கிறான். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் கடல் மார்க்கமாக பயணம் போகிறவங்களாகிறோம், இந்த நேரத்தில் எங்களோட கொஞ்சம் தண்ணி கொண்டு போவோம், நாங்கள் அந்த தண்ணி எங்களோட மற்ற தேவைகளுக்கு தேவை, உணவு சமைக்க, சாப்பிட, குடிக்க, இதுக்கு தண்ணி தேவை. இப்போ நாங்கள் வுதுவுக்கும் அதே தண்ணியை பாவிக்க போனோமெண்டா எங்களுக்கு கஷ்டமாகிரும், எங்களுக்கு இந்த பிரயாணத்தில் தண்ணி பிரச்சனை ஆகிரும். அப்போ நத்தவல்லோ பிமா இல் பஹர், கடல் தண்ணியால் எங்களுக்கு சுத்தம் செய்யலுமா என்று கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹுவ தஹூரு மாஉஹு, கடல் தண்ணி அது சுத்தம், அதுவும் சுத்தம், அதால் எங்களுக்கு சுத்தத்துக்கு பாவிக்கவும் முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இப்படியாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தண்ணிகள் இதுகள் எங்களுக்கு சுத்தத்துக்கு பாவிக்கலாம். அது கடல் தண்ணி உப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது இயற்கையிலே அது அப்படி இருக்கிறனால எங்களுக்கு அதை பாவிக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை. சுத்தத்துக்கு, வுதுவுக்கு அதை பாவிக்கலாம், குளிப்புக்கு பாவிக்கலாம். சரி, அடுத்த கட்டம், உலமாக்கள் இந்த தண்ணிகளை பங்கு பிரிப்பாங்க. மறுவா இந்த சொல்லப்பட்ட தண்ணிகள் இதுகளில் சில மாற்றங்கள் உருவாகிறனால அந்த தண்ணியை நாங்கள் சில பங்குகளாக பிரிப்போம். அப்படி வார நேரம் சில நேரத்தில் சில தண்ணியை பாவிக்கலாம், சிலதை பாவிக்க முடியாது என்ற சூரத்தில் என்ற அமைப்பில் வரும். அப்போ அந்த அடிப்படையில் உலமாக்கள் தண்ணியை மறுவலும் பங்கு பிரிக்கிறாங்க. சொல்லப்பட்ட எல்லா தண்ணியையும் தான் ஒன்று தாஹிர் அல் முதாஹிர் என்று சொல்லுவாங்க. அப்படின்னா அது சுத்தமான தண்ணி, அதே நேரத்தில் அது எங்களுக்கு சுத்தத்துக்கு பாவிக்கவும் வேணும். அது சுத்தமான விஷயம், சுத்தமான தண்ணி, அதே நேரத்தில் அந்த தண்ணியை எங்களுக்கு சுத்தத்துக்கு பாவிக்கவும் வேணும். இது ஒரு வகையான தண்ணி. இன்னும் ஒரு வகை இருக்குது, சுத்தம் தான் ஆனால் சுத்தத்துக்கு பாவிக்கலாம். உதாரணமாக சொல்கிறேன்டா, இப்போ நாங்கள் ட்ரிங்க் கரைச்சி வச்சுக்கிறோம், இது அசுத்தமான ஒரு விஷயம்டா, நஜீஸா இல்லை, அதை சுத்தம்னால தான் நாங்கள் குடிக்கிறோம், பாவிக்கிறோம். ஆனால் அந்த ட்ரிங்கை எடுத்து எங்களுக்கு வுது செய்யலும், அதால் ஏலா. அப்போ சில திரவங்களுக்கு, சில தண்ணிகளுக்கு தான் தண்ணி தான் அது, ஆனால் அதில் சில விஷயங்கள் மிக்ஸ் ஆகினால அது சுத்தம் தான், ஆனால் அதால் எங்களுக்கு சுத்தத்துக்கு பாதிக்கலாம், அதால் வுது செய்யலாம், எங்களுக்கு கடமையான குளிப்பை நிறைவேற்றலாம். அப்போ அதுக்கு சொல்லுவாங்க அத்தாஹிர் கைரு முத்தாஹிர், சுத்தம் தான் ஆனால் சுத்தப்படுத்த அதை பாதிக்க இயலா. மூன்றாவது ஒரு வகை இருக்குது அன் நஜஸ், அதாவது சுத்தம் இல்லை, நஜீஸான தண்ணி. அல் மாஉல் முத்தனஜிஸ், நஜீஸான தண்ணி. ஹை, அப்போ இந்த வகைகளில் நாங்கள் தெளிவாக இப்போ பார்ப்போம் ஒவ்வொரு வகை. இப்போ நாங்கள் சுருக்கமாக அந்த வகைகளை சொன்னேன். நாலாவது இன்னொரு வகை மீது அத்தாஹிர், அதுவும் சுத்தம் தான், சுத்தப்படுத்த பாவிக்க இயலும், ஆனால் அதை பாவிக்கிற உலமாக்கள் சொல்கிறாங்க மக்ரூ, பாவிக்கிறது வெறுக்கத்தக்க விஷயம். அது என்ன வகைன்னு சொல்கிறதையும் நான் இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். இப்போ முதலாவது வகை எதை பார்த்தோம்? அத்தாஹிர் அல் முத்தாஹிர், அதாவது சுத்தம், சுத்தப்படுத்த பாவிக்கவும் மேலும். இது நாங்கள் மேலே சொன்ன எல்லா தண்ணியையும் பாவிக்கலாம். அல் மா உல் முத்துலக்குன்னு சொல்லுவோம். பொதுவாக தண்ணியின் உலகத்தில் இருக்குது. இப்போ நாங்கள் சொன்னோம் கடல் தண்ணியை சொன்னோம், ஆற்று தண்ணியை சொன்னோம், குளத்து தண்ணியை சொன்னோம், அதே மாதிரி ஊற்றெடுக்கிற தண்ணியை சொன்னோம். இந்த எல்லா தண்ணியும் அது தண்ணியாக இருக்கிற காலத்தில், அதாவது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அது இருக்கிற காலத்தில்
அந்த தண்ணி எங்களுக்கு பாவிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அது தண்ணின்னு சொல்லி இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ இந்த தண்ணி எங்களுக்கு பாவிக்கலாம், இதுதான் சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணி. இப்போ இதில் ஒரு கேள்வி வரும், இதில் ஒரு மாற்றம் வந்துக்குது, அந்த தண்ணியில் ஒரு டிஃபரெண்ட் ஒன்றிக்குது. என்ன டிஃபரெண்ட்னு கேட்டால், செலும்பு பிடிச்சி பாசி பிடிச்சி இப்போ அந்த பாசியால் ஒரு ஸ்மெல் ஒன்று வருது. இப்போ இந்த தண்ணி எங்களுக்கு பாவிக்க இயலுமா என்று கேட்டால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, பாவிக்க. சில நேரங்களில் நாங்கள் வீட்டில் ஒரு 2 கிழமையாக இருக்கல, ஸ்டாக் டேங்கில் தண்ணி இருந்துச்சு, நல்ல தண்ணி. இப்போ 2 கிழமையாக பாவிக்காமல் இருந்தனால சின்ன ஒரு ஸ்மெல் ஒன்று வருது, வாசம் ஒன்று வருது அந்த தண்ணியில். இந்த தண்ணியை பாவிக்கலுமா? அதுவும் பாவிக்கலும், பிரச்சனை இல்லை. அப்போ இந்த தண்ணிகள் இயற்கையான சில மாற்றம், அதாவது இயற்கையில் அப்படி ஆகுது. சேத்து தண்ணி சேராக இருக்கிறதுனால சேரால கலந்து அப்படி சேத்து தண்ணி மாதிரி பார்க்குறதுக்கு, அதே மாதிரி கொஞ்ச நாள் அந்த தண்ணி இருக்கிறதால அதில் ஒரு ஸ்மெல் ஒன்று வந்துக்குது. இப்படி இயற்கையால் இந்த சொல்லப்பட்ட தண்ணிகளுக்கு நாங்கள் சொன்னோம், அல்லாஹ் தாலா இயற்கையாக உண்டாக்கி வச்சுக்கிற தண்ணிகளை எங்களுக்கு சுத்தத்துக்கு பாவிக்கலும் என்று. இந்த தண்ணியில் சில டிஃபரெண்ட் வருது, சில மாற்றம் வருது. அது இயற்கையான மாற்றம், தண்ணியில் தான் அப்படியே தான் இருக்கும், அதை பாதுகாக்கலாம். சில நேரத்தில் சில ஆற்று தண்ணி, அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் மரம் மிகுது, இல்லாட்டி கிணத்துக்கு பக்கத்தில் மரம் மிகுது. இந்த மரத்தில் உள்ள இலை புழுந்து கொஞ்சம் தண்ணியில் ஸ்மெல் ஒன்று வருது, வாசம் ஒன்று வருது. இது பிரச்சனையான, அது பிரச்சனை இல்லை. ஏண்டா அந்த இலை புழுரத்தை விட்டு அந்த கிணத்து தண்ணி எங்களுக்கு பாதுகாக்கலாம். அதுக்கு நாங்கள் டென்ட் அடிக்கவா என்ன செய்ய, அதை பாதுகாக்கலாம். அதை விட்டு சுத்தமாக தான் நீக்கணும், அதை விட்டு நாங்கள் பாதுகாக்கத்தான் வேணும் என்று சொல்லிட்டா நாங்கள்லாம் கஷ்டத்தில் விழுந்துவோம், அது எங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். இஸ்லாம் கஷ்டத்தை இல்லாமாக்குற மார்க்கம். அப்போ இப்படியான டிஃபரெண்ட்டுகள், அது இயற்கையால் வாரத்தால் அந்த மரத்துக்கு பக்கத்தில் உள்ள மரங்களால் ஏதாவது மாற்றம் இப்படி வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லாமல் அந்த தண்ணியில் ஒரு டிஃபரெண்ட் வருது, இது எக்ஸ்ட்ரா ஒரு டிஃபரெண்ட் உண்டு. அது தண்ணிக்கே உள்ள ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இல்லை. உதாரணமாக நீங்கள் தண்ணி ஒரு பெரல்லையோ இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு பக்கிலையோ நினச்சி வச்சுருந்தீங்க. இப்போ உஜாலா பொட்டில் ஒன்று கொட்டிடுச்சு, தண்ணியில் ஃபுல்லாக கொட்டி இப்போ தண்ணியெல்லாம் நீல கலராக இருக்குது. இப்போ இந்த தண்ணி இதை பாவிக்க இயலுமான்னு கேட்டால் இதை பாவிக்க இயலா. இதுதான் நாங்கள் சொன்னோமே, சுத்தம் ஆனால் அது சுத்தத்துக்கு பாவிக்க இயலான்னு சொல்லி அப்படிப்பட்ட தண்ணியாக மாறிடுது. அப்போ அது சுத்தம்தான், அது உடுப்புக்கு நீ உஜாலா போட்டுக்கொள்ளையிலும் உங்களுக்கு வேணும் வேண்டாம். ஆனால் அதால் உங்களுக்கு வுது செய்ய இயலா, அதால் உங்களுக்கு குளிப்ப நிறைவேற்ற இயலா. அப்போ சுத்தப்படுத்தவும் இயலும் என்று சொல்லக்கூடிய தண்ணி, அதில் இயற்கை முறையில் அது மாற்றமடைஞ்சா பிரச்சனை இல்லை, இல்லாட்டி தண்ணியாகவே இருக்குது பிரச்சனை இல்லை. அப்போ அந்த தண்ணியை பாவிக்கலாம். அடுத்த தண்ணி தான் சுத்தம், ஆனால் சுத்தத்துக்கு பாவிக்க இயலா. அது சுத்தம்தான், ஆனால் எங்களுக்கு வுதுக்கோ குளிப்புக்கோ பாவிக்க இயலா. அப்படின்ற தண்ணி எப்படிக்கும் என்றால், அது ஏதாவது ஒரு சுத்தமான பொருள் கலந்து அது டிஃபரெண்ட்டாக இருக்கும். அந்த தண்ணியில் சுத்தமான ஒரு பொருள் கலந்து டிஃபரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் நான் சொன்னேன் ட்ரிங்க்னு சொல்லி. இப்போ ட்ரிங்கை சாதாரண நல்ல தண்ணி இருந்துச்சு, இதில் நீங்கள் ட்ரிங்க் தூளை போட்டிங்க, இப்போ அதில் டிஃப்ரெண்ட் வந்துக்குது. அப்போ உலமாக்கள் சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு டிஃபரெண்ட் இருந்தால் இதை நாங்கள் ஒதுக்கணும், எந்த அளவுக்கு டிஃபரெண்ட் என்றால் சொல்கிறாங்க, ஒரு ஆள் அந்த தண்ணியை எடுத்து பார்த்தா இதுக்கு தண்ணின்னே சொல்ல மாட்டார். இப்போ நீங்கள் அந்த பக்கியிலேருந்து ஒரு பாலி அள்ளி கொண்டு போகிறீங்க, காண்றவங்க கேட்குறாங்க எங்கப்பா இந்த உஜாலா கொண்டு போகிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அது பக்கியில் தண்ணி தான் இருந்துச்சு, அந்த உஜாலா கொட்டை போய்த்து இப்போ ப்ளூ கலராக ஆகிட்டு. இப்போ நீங்கள் அள்ளி கொண்டு போகிறீங்க ஒரு பக்கெட்டை பாத்ரூமுக்கு. இப்போ ஒரு ஆள் கேட்குறாரு உஜாலா தண்ணி, இந்த உஜாலா எடுத்துக்கொண்டு எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாரு. அவர் தண்ணின்னு சொல்கிறாரு இல்லை. அப்போ பார்க்குறவங்களுக்கு அது தண்ணியாக விளங்குது இல்லை. அப்போ என்ன நடந்துக்குது, அந்த தண்ணியில் ஒரு மாற்றம் வந்துக்குது, அது பெரிய அளவு மாற்றம். அப்போ பெரிய அளவு மாற்றமாகிக்கும் என்றா அதை நாங்கள் தாஹிர் என்று எடுப்போம், அதை சுத்தப்படுத்தக்கூடிய முத்தஹிர் என்று சொல்ல மாட்டோம். அதை வுதுவுக்கு பாவிக்கலாம், குளிப்புக்கு பாவிக்கலாம். சரி, இன்னொரு ஆள் உஜாலா பொட்டில் வச்சுருந்தாரு, அதில் சின்ன ஒரு லீக் கொண்டு கொஞ்சம் கலந்து சின்ன ஒரு டிஃபரெண்ட் ஒன்று தண்ணியில் சின்ன ஒரு டிஃபரெண்ட் ஒன்று வந்து. இப்போ நீங்கள் அதில் ஒரு பாலி எடுத்துகிட்டு போனால் யாரும் சொல்ல போகிறல்ல நீங்கள் உஜாலாவை கொண்டு போகிறீங்கன்னு, தண்ணி எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு தான் கேட்க போகிறாங்க. ஏன்னா அதில் பெருசாக டிஃபரெண்ட் விளங்குது இல்லை. இப்போ இந்த தண்ணி பிரச்சனையான்னு கேட்டால் இந்த தண்ணி பிரச்சனை இல்லை, சின்ன டிஃபரெண்ட் உண்டு. அதை பார்த்தா அந்த பொருளோட தண்ணியோட பேர் இல்லாமல் போகிற அளவுக்கு மாற்றம் இல்லை. இப்போ நாங்கள் பார்த்தோம், பெரிய அளவுக்கு அது கலந்தால் அதுக்கு நாங்கள் தண்ணின்னு சொல்ல போகிறோம்ல.
அதுக்கு நாங்கள் வேற பேர் ட்ரிங்க்ண்டோ டீண்டோ இல்லாட்டி உஜாலான்னு தான் சொல்ல போகிறோம். இதே சின்ன ஒரு மாற்றம் வருது. இந்த மாற்றம் எந்த அளவுக்குண்டா அது தண்ணின்ற பேர் இல்லாமல் போகல. அதால் ஆட்கள் பார்த்தா தண்ணின்னு தான் சொல்லுவாங்க. அதை பார்த்து அப்படியான ஒரு மாற்றம் நீக்குமேண்டா அந்த மாற்றம் அந்த கலந்து அது அது வந்து டிஃப்ரெண்ட் ஆகிக்கிறது, எந்த ஒரு பிரச்சனையும் உண்டாக்காது. அப்போ நாங்கள் சொன்னோம் தண்ணி வந்து 4 வகையாகிக்குது. ஒன்று தாஹிர் முத்தாஹிர், சுத்தம் சுத்தப்படுத்தவும் பாவிக்கலும். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா தண்ணியும் அதில் பாவிக்கலும். அந்த தண்ணி வந்து எந்த மாற்றமும் அடையாட்டி, நாங்கள் சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு மாற்றம் வராட்டி. சில மாற்றம் நடக்குது தான். அந்த மாற்றம் வந்து இயற்கையாக அதில் இருக்கக்கூடிய மாற்றம், பாசியால் வர மாற்றம், சேரால் கொஞ்சம் தண்ணி கலங்கலாகிக்குது அந்த மாற்றம், அதெல்லாம் பிரச்சனை ஒன்று இல்லை. அதே மாதிரி 2வது வகை பார்த்தோம் தாஹிர் சுத்தம், ஆனால் கைரு முத்தாஹிர் சுத்தப்படுத்தாது. எங்களுக்கு வந்து உழுவுக்கு பாவிக்கலாம், குளிப்புக்கு பாவிக்கலாம். காரணம் அந்த தண்ணியில் வந்து வேறொரு பொருள் கலந்து அந்த தண்ணீர பேரே இல்லாமல் போகிற அளவுக்கு அந்த 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 டிஃபரெண்ட் இருக்குது. இந்த டைமில் அந்த தண்ணியை பாவிக்கலாம். இப்போ 3வது வகை தான் தாஹிர் முத்தாஹிர் மக்ரூ, அதாவது சுத்தம் வேணும்டா சுத்தப்படுத்த எங்களுக்கு பாவிக்கலும், ஆனால் மார்க்கம் சொல்லுது அதை பாவிக்காமல் இருந்தால் நல்ல மக்ரூ அதை பாவிக்கிறது. அது எப்படிப்பட்ட தண்ணின்னு கேட்டால் சூரிய வெப்பத்தில் சூடாவின தண்ணி, சூரிய வெப்பத்தால் சூடாவின தண்ணி. அதே நேரத்தில் அது எப்படியான ஒரு பாத்திரத்திலிருந்து சூடாகிக்கணும் என்று கேட்டால் உலோக பாத்திரத்தில் இருந்திக்கணும். உலோகம் என்ன இரும்பு பித்தளை இதை மாதிரியான ஒரு பக்கெட்லையோ ஒரு டேங்க்லையோ தண்ணியை வச்சுக்கிறோம். கடும் சூடு, சாதாரண எங்கட நாட்டு சூடு இல்லை, அதாவது அரபு நாடுகள் இருக்கிற மாதிரியான கடும் சூட்டால் அந்த தண்ணி சூடாதிக்குது. இப்போ இந்த தண்ணியை மார்க்கம் சொல்லுது இதை பாவிக்காமல் இருந்தால் நல்ல. ஏண்டா உலமாக்கள் சொல்கிறாங்க இந்த உலோகம் என்ன செய்யுமேண்டா சூரிய அந்த அந்த சூரியத்துடைய அந்த அகோரத்துக்கு அதில் அந்த பவருக்கு வந்து அதில் ஒரு கொழுப்பு உண்டாகும். இந்த கொழுப்பு என்ன செய்யும் என்று கேட்டால் எங்கட மேல் அப்படியே பிடிச்சிக்கொள்ளும். அது பிடிக்கிறதால் என்ன நடக்கும் என்று அடுத்தது எங்களுக்கு வெண்குஷ்ட ரோகம் வர வாய்ப்பு இது. இதனால் இதை பாவிக்கிறது ஹராம்னு சொல்லலை, பாவிக்காமல் இருந்தால் நல்ல ஒரு மருத்துவ குறிப்பு தான். இது பாவிக்காமல் இருந்தால் நல்ல. அப்போ எங்கட நாட்டில் இது ஏழுமா? எங்கட நாட்டில் அவ்வளோ பெரிய சூடு ஒன்று இல்லை, பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் கடும் சூடு தான், இந்த இப்போ அடிக்கிற மாதிரி சூடு. ஆனால் பிளாஸ்டிக் டேங்க்கில் தண்ணிக்குது, இது பிரச்சனையா? அதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ உலோக பாத்திரத்தில் இருக்கணும், அதுவும் கடும் சூடாக இருக்கணும். இப்படியான டைமில் இந்த தண்ணி சூடாவினா அதை பாவிக்க கூடாது, மக்ரூ என்று சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய விருப்பத்துக்கு சுய விருப்பத்துக்கு பாவிக்கிறாரு, வந்து தொழுகிறாரு, ஏழுமா ஏழும் தான். ஏன்னா அது சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணி தானே தவிர அது நஜீஸான தண்ணி இல்லை. அதே நேரத்தில் இந்த சூடாகின தண்ணி, அதாவது உலோக பாத்திரத்தில் சூடாதிக்குது, கடும் சூடான டைமில் சூடாதிக்குது. இந்த பிரச்சனை எப்போ இல்லாமல் போகும், இந்த மக்ரூ எப்போ இல்லாமல் போகும் என்று கேட்டால் அந்த தண்ணியை கொண்டாந்து நாங்கள் நிழல்ல வைக்கிறோம். இப்போ அந்த தண்ணி ஆறி பெய்த்துட்டுது, இப்போ அதை பாவிக்கலுமா? இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, மக்ரூ கூட இல்லை, அதை பாவிக்கலாம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நாங்கள் இன்றைக்கு பார்த்த பாடத்துடைய சுருக்கம் என்னண்டா, சுத்தம் என்றா என்ன, அதில் வார்த்தையுடைய அர்த்தத்தை பார்த்தோம். அடுத்தது வந்து உலகத்தில் எந்த வகை தண்ணிகள் சுத்தத்துக்கு பாவிக்கலும் என்று பார்த்தோம். பொதுவாக இயற்கையாக இருக்கக்கூடிய எல்லா தண்ணிகளும் பாவிக்கலாம். அதே நேரத்தில் இந்த தண்ணிகள், அந்த சொல்லப்பட்ட தண்ணிகள் சில செயற்பாடுகளால் சில மாற்றங்கள் உண்டாகும். இப்போ அந்த அமைப்பில் தண்ணி உலமாக்கள் 4 வகையாக பிரித்தாங்க. அதில் பொதுவாக தண்ணி பொதுவாக இருக்கிற டைமில் அதை பாவிக்கலும், தாஹிர் முத்தாஹிர் என்று சொன்னோம். அதே நேரத்தில் தாஹிர் சுத்தம் தான், ஆனால் கைரு முத்தாஹிர் அது சுத்தப்படுத்தாது, ஏன்னா அதில் சில டிஃப்ரெண்ட் வந்திக்குது என்று 2வது வகை பார்த்தோம்.